வெல்கம் பேக் டு நெஸ் ஃபிட்னஸ். நமக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ் டேயில் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நேற்றோட நமக்கு ரெக்கவரி முடிஞ்சு இன்றைக்கி புஷ் டே. ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நான் வார்ம் அப் பண்ணிட்டேன். மறக்காமல் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு கிராம் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு பைக் புஷ்அப் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக பண்ணலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு பைக் புஷ்அப்பும் கொஞ்சம் புதுசு தான். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் ஒரு 6 ஸ்டெப் பக்கம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 30 செகண்ட்ஸ் கழிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே ட்ரை பண்ணிடலாம். 10 செகண்ட்ஸ் போயிடுச்சு. அவ்வளோதான், டைம் முடிச்சு. நெக்ஸ்ட் செட் பண்ணிடலாம். செகண்ட் செட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்பி 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. செகண்ட் செட் 5 reps தான் போயிருக்கு. ஆனால் முன்னந்துக்கு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோம். 10 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. 15 செகண்ட்ஸ். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஒர்க்கு ஷெடியூல் கொஞ்சம் மாற்றிருக்கோம். டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 செகண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 செட் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தா நம்ம டைமண்ட் பண்ண போகிறோம். டைமண்ட் புஷ்அப் பண்ணிடலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ டெய்லியும் ஒரே மாதிரி ரொட்டேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. டைமண்ட் பண்ணிடலாம். ஒரு 10 கவுண்ட்ஸ் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்து எத்தனை கவுண்ட் போகுதுன்னு பார்க்கலாம். இது எனக்கே புதுசாக இருக்குது. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. கண்டினியூஸாக 4 செட் முடிச்சிட்டோம். செகண்ட் செட்டு. மறக்காமல் இது ஷார்ட்ஸும் கொடுக்குறேன். ஷார்ட்ஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெஸ்ட்லெஸ் ஒர்க் அவுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் செட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, செகண்ட் செட்லேயும் நமக்கு 10 rep போயிருக்கு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. தேர்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போயே ட்ரைசெப்ஸ்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
என்னடா அங்கே பார்க்கன்னு கேட்குறேன். அங்கே தான் கடிகாரம் இருக்குது, அதை பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் டைம் செக் பண்ணிகிட்ருக்கேன். 30 செகண்ட்ஸ் கண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் 5 செகண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. ஸோ 3 செட்மே 10 ரிப்ரேஷன் பண்ணிட்டோம். மூஞ்சில் ஒன்று செவந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைக் முடிச்சிட்டோம், டைமண்ட் புஷ்அப்ஸும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இருக்குது. டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேபிளில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதை பண்ணிக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஸ்டூல் இருக்குது, ஸ்டூல் ரொம்ப ஆடினாலும் ஸ்டூல் போடல. ஸோ நான் இதில் எப்படி எந்த அளவில் பண்ணணும்னு பண்ணி காட்டுறேன். ஸோ டைம் முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு கை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப முன்னாடி போகணும், ஏன்னா பேக் போன் வலிக்கும், அப்புறம் ரொம்ப சிவியர் இன்ஜுரி ஆயிடும். நீங்கள் ஓரளவுக்கு இப்படி வச்சு பிகினர் லெவலில் காலை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவான். டைம் ஆகிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் செட் பார்ப்போம். ஸோ இந்த லெவல்லையும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப இறங்கிறாங்க, கொஞ்சம் செஸ்ட் அப் மட்டும் பண்ணிடுங்க, வேறு எந்த இதுவும் மாற்ற தேவையில்ல. இதே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒரு 3 செட்ஸ் பண்ணலாம். நான் 15 reps பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து 15 reps போகுதான்னு பார்ப்போம். இப்போயே ட்ரைசெப்ஸ்லாம் கொஞ்சம் எரியுது. ஓகே, டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பெண்ட் பண்ணி எப்படி வச்சுக்கோங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ட்ரைசெப்ஸில் லோடு விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ செகண்ட் செட் 12 reps தான் போயிருக்கு. ஸோ இப்போ ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ நீ பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பர்ஃபெக்ட் ஃபார்ம் தான். நீங்கள் இதை விட ஹைட் கம்மியாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு பெட்டர். ஸோ இது வந்து இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக வேணுன்னா காலை கொஞ்சம் இப்படி நீட்டிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதை விட இன்னும் லெவல் 3ல் வேணும்னா ஒரு ஸ்டூல் முன்னாடி வச்சு காலை வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்னா வாலில் வந்து சாஞ்சி காலை ஃப்ளாட்டாக வச்சு பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது லெவல் 3 லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் செட் நம்ம ட்ரை பண்ணலாம். டைம் முடிய போகுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் செட். எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். கீழே இறங்கும்போது பொறுமையாக இறங்கிருங்க, மேலே இறங்கும்போது ஃபுல் வெயிட்டு ட்ரைசெப்ஸ் உள்ள மாதிரி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்பயும் 12 reps தான். ஸோ இப்போ பெயின் ரொம்ப இருக்குது. நீங்கள் மேலே ஏறும்போது ஃபுல்லோடும் உங்கள் ட்ரைசெப்ஸை வச்சு மூவ் பண்ணி மேலே ஏற மாதிரி பாருங்கள், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும்.
ஸோ ஆல்ரெடி 3 ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம், 3 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு சார்ட் பார்த்துக்கிற ஒரு நிமிஷம். 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மொத்தமாக நம்ம 4 வேரியேஷன் தான் பார்க்குறோம். ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் முடிச்சிட்டோம், டைமண்ட் முடிச்சிட்டோம், இன்க்ளைன் மட்டும் இருக்குது. ஸோ இன்க்ளைன் வந்து நம்ம இதிலேயே ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவில் கொஞ்சம் தெரியாது, பட் இன்க்ளைனில் இதிலே ட்ரை பண்ணலாம். இன்க்ளைனில் ஒரு 3 செட்ஸ் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பண்ணலான்னு பார்த்தா பட் இடம் வேறு இல்லை. ஸோ அதனால் எப்படி பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ புஷ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். கேமராவில் அப்பப்போ தலை கட் ஆகிடும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ தேர்ட் வேரியேஷன் பார்க்குறோம். இன்க்ளைன் புஷ்அப்ஸ் எத்தனை ட்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காலில் அப்படி தள்ளி கூட வச்சு பண்ணுங்கள். ரொம்ப வேணால் கீழே விழுந்தீங்க, ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக பண்ணுற மாதிரி கால் கொஞ்சம் மட்டும் நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிட்டோம். ஸோ டைம் ஓடிட்டுருக்கு, 10 செகண்ட்ஸ் போயிடுச்சு. 16 reps பண்ணியிருக்கோம். டுவெண்ட்டி செகண்ட்ஸ், இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15. இப்போயே கொஞ்சம் முக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஃபைனலாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு செட் இருக்குது. இன்றைக்கி நம்ம புஷ்டியில் 4 வேரியேஷன், லாஸ்ட் வேரியேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 15 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஃபிசிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக பிஎஸ் செம்ம பம்பாக இருக்குது, பார்ப்போம். இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. இப்போ செஸ்ட்லாம் பயங்கரமாக பப்பாக இருந்துச்சு. ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. பம்ப் செக் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே இருக்கும். ஸோ 4 days 3 செட் பண்ணிடுவோம். பம்ப் செக் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஒரே நிமிஷம் பம்ப் பண்ணி காமிக்க எப்போ இருக்குன்னு பாருங்கள். பூசிக்காமல் செய்யறது வர காமிக்க அந்தளவுக்கு பம்பாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கேலிஸ்தெனிக்ஸையும் புஷ்டே வந்து பண்ணுறீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. தாராளமாக ஒரு 1/2 hourக்குள்ளே இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சிடலாம்.
வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள்.